பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். திரு ஃபைசுல் ஹபீப் ஹாஜா ஹபீபுல்லா ஷா அலைஹி ரஹ்மா அவர்கள் அருளியது. அத்தியாயம் 26. அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், ரசூலுக்கும் வழிபடுங்கள், உங்களில் உள்ள தலைவருக்கும் உலில் அம்ருகளுக்கும் வழிபடுங்கள் என்று அல் குர்ஆனிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இந்த கட்டளையின்படி நேர்மையாக வழிபட்டு நடப்பது முஃமினான அறிவாளி ஒவ்வொருவருடையவும் கடமையாகும். இங்ஙனம் வழிபட்டு நடப்பது இத்திபாயே லாஹிரி, இத்திபாயே பாத்தினி என்று இரண்டு வகைப்படும். இத்திபாயே லாஹிரி என்னும் வெளிப்படையான வழிபாடு என்பது நுபுவத்தின் அந்தஸ்தை பின்பற்றி நடப்பதாகும். இத்திபாயே பாத்தினி என்பது அந்தரங்க வழிபாடு, விலாயத்தின் அந்தஸ்தை பின்பற்றி நடப்பதாகும். சூஃபியாக்களுடையவும் சாபியாக்களுடையவும் நாஜியாக்களுடையவும் பரிபாஷையிலே நுபுவத்தின் அந்தஸ்து அல்லது மர்த்தபா யாதெனில், ஷரீஅத்தின் கட்டளைகள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து சேர்ந்தது என்பதாகும். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுப்படையாக ஜனங்களுக்கு பிரச்சாரம் செய்து சிராத்துல் முஸ்தகீம் உடைய நேரான பாதையை காட்டிக் கொடுத்தார்கள். விலாயத்தின் அந்தஸ்து அல்லது விலாயத்தின் மர்த்தபா என்னவென்றால், மகாமுன் லீ மஅல்லாஹ், அல்லாஹுடன் எனக்குரிய ஒரு நேரம் என்ற அடிப்படையில் தௌஹீதின் பரம ரகசியங்களின் பாக்கியத்தை ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உதவி இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரடியாக அல்லாஹு ஜல்ல ஷஅனஹு தஆலாவிடமிருந்து கிடைக்கப்பெற்றதாகும். பிறகு அதை சொந்தத்திலும் சொந்தமானவர்களுடைய உள்ளங்களிலே தூய்மையான நிபந்தனையோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தெய்வீகமான இரகசியங்களையும் மகிமை வாய்ந்த மர்மங்களையும் ஒப்படைத்தார்கள் என்பதாகும். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விலாயத்தின் அந்தஸ்து நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரிசாலத்தை விடவும் மிகவும் விரிவுடையதாகும். வெளிப்படையான வழிபாடு என்பது சுலபமான திட்டங்கள் பிரகாரம் சித்தியாகும். ஆகையால்தான் பொதுப்படையாக பெரும்பாலான முஸ்லிம் சமூகத்தினர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி நடப்பதை கொண்டு வெளிப்படையில் பரிபக்குவமடைந்து பாஹிரில் உள்ளவர்களாக விளங்குகின்றார்கள். மேலும் விசேஷமான மகான்களில் மிக சொற்பமான பேர்களே யஹ்தி மையஷா என்ற கோட்பாட்டின்படி ஷரீஅத்தை பேணுவதுடன் விலாயத்தின் இரகசியங்களையும் அடைய பெற்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்தரங்கமாக பின்பற்றி நடப்பதிலே கமாலியத்தை அதாவது பூரணத்தை பெற்று பாத்தின்காரர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். எனவே லாஹிரில் உள்ளவர்களின் அடிப்படை தலீல், இஜ்மா, கியாஸ் ஆகியவற்றின் மீது நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் பாத்தின்காரர்களின் அடிப்படை நஸ், இஜாசத், இஹ்லாஸ் ஆகியவற்றின் மீது நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது. சூஃபியா, சாபியா, நாஜியா என்னும் இயக்கத்தினர்கள் தோற்றத்தாலும் உட்கருத்தாலும், அதாவது வாஹிராகவும் பாத்தினாகவும் இரண்டு விதங்களாலும் வழிபட்டு நடந்து பரிபக்குவத்தை அடைகின்றார்கள். மேலும் அவர்கள் சகல விதத்தினாலும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்தை ஒட்டியும் அவுலியாக்களின் மஷாயிமார்களின் அடிச்சுவட்டை பின்பற்றியும் நடந்து கொள்கின்றார்கள். ஞானத்தை விரும்பும் சீடன் சூஃபியாக்களின் நடவடிக்கை, உபதேசம், கொள்கை ஆகியவற்றின் யதார்த்த நிலையை நன்கறிந்து அவர்களின் அடிச்சுவட்டை பிறழாமல் ஷேகின் கட்டளைப்படி சீரான பாதையில் நேராக நடந்து கொள்ள வேண்டும். இது அவனுடைய அத்தியாவசியமான கடமையாகும். இவ்விதம் நடந்தால்தான் அவன் மெய்ஞான பாதையிலே வெற்றி காண முடியும். இவ்வாறு ஹஸ்ரத் ஷேகுல் அக்பர் முஹியுத்தீனுல் அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்கள் ஃபுதூஹாத்தில் மக்கியா எனும் கிரந்தத்திலும், ஹஸ்ரத் அலாவுத்தீன் சம்னானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தம் உர்வத்துல் உஸ்கா எனும் நூலிலும் விவரமாக எழுதியுள்ளார்கள்.